வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றுலையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏன் பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு சாப்பிடணும், அதுக்கான அவசியம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நம்ம நீக்கிட்டு சாப்பிட்றதுக்கான காரணம் என்னென்னா, அதில் வந்து ஒரு என்சைம் தடுப்பான இருக்கிறதால உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும். போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம அந்த தோல் வந்து தடுக்கும். ஸோ அதனால தான் அதோட தோல்களை நம்ம நீக்கிட்டு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாதாம் பருப்பு சாப்பிடும் போது, சாதாரணமாக ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்கிறதுக்கு ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும். ரத்த அணுக்களும் கரெக்டான லெவலில் இருக்கணும். ஸோ ரத்தத்தில் ரத்த வெள்ளை அணுக்கள் மற்றும் ரத்த சிகப்பு அணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகமாக இருக்கு. குறிப்பா ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளைவே பண்ணுது. ஸோ அப்போ போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கிடைக்கிறதால தான் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கவனமின்மை, இந்த மாதிரி அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் எதுவுமே நமக்கு ஏற்படாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் கவுண்ட் எதனால் குறையும்னா, இரும்பு சத்து பற்றாக்குறையை ஏற்படும் போது தான் உங்களுக்கு குறையும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அதனால தான் உங்களுக்கு ரத்த சோகை நோயை ஏற்படும். இப்போ நீங்கள் வளமான அளவில் இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரும்பு சத்து கிடைக்கும், ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் வந்து உங்களுடைய ஆக்சிஜன் சப்ளைவை கரெக்டாக பார்த்துக்கிறதால ரத்த சோகைக்கான அறிகுறிகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. சருமம் பொலிவு பெறுவதற்கெல்லாம் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வந்து வெளிப்புற பக்கத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த கவசமாக நம்மளுடைய தோல் தான் வந்து செயலாற்றுறது, மேற்புற தோல். அப்போ அந்த பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. இது தோலுக்கு அதிக பளபளப்பு கொடுக்குது. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான ஒரு மிருதுவான சருமத்தை நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது பெற்றுக்கொள்ளலாம். இந்த முகப்பொருட்கள், கண் கருமுளியங்கள், கண் கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம், இது மாதிரி எதுவுமே இருக்காது. உள்ளிருந்து பாதாம் பருப்பு சருமத்திற்கு ஊட்டச்சத்துக்களை கொடுத்து சருமத்தை வந்து பொலிவு பெற வைக்கும். அழகான ஒரு பளபளப்பான சருமத்தை நமக்கு பாதாம் பருப்பு கொடுக்கும். உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்புங்க. பாதாம் பருப்புகளில் அதிக அளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் வளமான அளவில் நிறைந்திருக்கு. ஸோ இந்த பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது மூணுமே வந்து வலுப்பெறும். மூணுமே வலுப்பெறும் போது உடலுக்கு அதிக அளவு ஆற்றல் வந்து கிடைக்கும். ஸோ அதிக அளவு அந்த எனர்ஜியை நமக்கு வந்து கொடுத்து உடலை வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் பண்ணுது, உடலை வந்து வலுவாக்குது. நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாமே வலுப்பெறும் போது அதிக புரதச்சத்துக்களும் விட்டமின் சத்துக்களும் கிடைக்கிறதால உடல் உறுதியாக இருக்கும். நம்ம பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளால் இருக்க முடியும். எந்த நோயுமே நமக்கு வந்து அட்டாக் ஆகாது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல இதயம் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னா, கொழுப்பு சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட், அது நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகம் சாப்பிட முடியும்னா நமக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் வந்து அதிகம் ஏற்படும். ஊற வைத்த பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் வந்து கிடையாது. எனவே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்புகள் அதிகம் முன்பவர்களுக்கு இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து குறைவுதான். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை நம்ம அகற்றணும். அதுக்கு தான் நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கிறோம். ஸோ பாதாம் பருப்பை சாதாரணமாக சாப்பிட்டாலும் ஊற வைத்து எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். அந்த கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படுவதால் இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டுமே நம்மளுடைய உடம்புகளில் இருக்கும். ஸோ கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு வந்து சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இதயத்துக்கு ஏற்படாது. இதயம் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது.
குறிப்பாக பானிபூரி, மசாலா உணவுகள் எல்லாமே உடலுக்கு மோசமானது தான். அப்போ அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் வந்து தவிர்த்துட்டு பாதாம் பருப்புகள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இதை அதிகம் எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கி போயிடும். அதாவது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல், வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் என எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் தினமும் 5லிருந்து 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை சாப்பிடலாம். இல்லைனா 3லிருந்து 5 சாப்பிடலாம். இல்லைனா 10லிருந்து 11, 12, 15 இந்த மாதிரி உங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ அது வந்து உங்களுடைய அளவுகள் வந்து உங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் நலமாக இருக்கலாம். முக சுருக்கங்களை போக்கக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் வந்து இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்முடைய ஆசையாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் அந்த ஆசையை வந்து நடக்க விடாது. இனி நம்மளுடைய அந்த முக சுருக்கங்களை போக்குறதுக்கு பாதாம் பருப்புகளே போதுமானது. பாதாம் பருப்புகள் கொண்டு செய்யப்படக்கூடிய அந்த எண்ணெய், பாதாம் எண்ணெய் இருக்குங்க இல்லையா, அந்த பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவில் நீங்கள் சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும். நீங்கள் பாதாம் பருப்பு உணவுகளில் எடுத்துக்கொண்டாலுமே முக சுருக்கங்கள் உங்களுக்கு வந்து போயிடும். அதாவது நீங்கள் உங்களுடைய ஏஜ் சொன்னால் கூட வெளியே யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு எங்கா தெரிய ஆரம்பிப்பீங்க. அந்த முக சுருக்கங்களை போக்கி ஒரு இளமையான தோற்றத்தை நீங்கள் வந்து பெறுவதற்கெல்லாமே பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். மூளையை பலப்படுத்தக்கூடியது பாதாம் பருப்பு. இப்போ வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய், அந்த நோய் ஏற்படுவதை முன்னாடியே வந்து தவிர்க்கிறதுல பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால நம்ம இந்த பாதாம் பருப்பை இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழகணும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோ அமிலமும் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்து இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்குமே பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். குழந்தைகள், இளைஞர்கள் பாதாம் பருப்பு சாப்பிடும்போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. வயசானவர்களும் அளவாக பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற அந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது தடுத்துக் கொள்ளலாம். அதே போல வயதானவர்களுக்கு ஞாபக மறதி அளவுக்கு அதிகமாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம முழுவதுமாக நீக்க முடியாது, ஆனால் கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து வயதானவர்கள்லாம் பாதாம் பருப்பு எடுத்துட்டாங்கன்னா மறதி அவங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கும். தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் வந்து அதிக அளவில் இருக்கு. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும்போது தலைமுடி உதுத்தல் குறைபாடு உள்ளிருந்தே உங்களுக்கு வந்து நீக்கப்படும். அதாவது தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே பாதாம் பருப்பு ஊட்டச்சத்துக்களை வழங்கி அதை பலப்படுத்துறதால உங்களுக்கு தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கி போயிடும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல், மிக இளம் வயதிலேயே பித்தநரை ஏற்படுதல், பேன் பொடுகு தொல்லை ஏற்படுதல், இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. பேன் பொடுகு தொல்லை, இளநரை, பித்தநரை, முடி கொட்டுறது இது மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து தலைமுடியை வந்து அடர்த்தியாக கருகருவென்று வளர வைக்கிறதுக்கு எல்லாமே பாதாம் பருப்பு, ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். அப்போ நம்ம தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணமே பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 30 கிராம் பாதாமில் தோராயமாக என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் மருத்துவ நன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்கு. கலோரிகள் 163, நார் சத்து 3.5 கிராம், புரதம் 6 கிராம், கார்ப்ஸ் 2.5 கிராம், கொழுப்பு 14 கிராம், 37% பரிந்துரைக்கப்பட்ட விட்டமின் இ, 32% பரிந்துரைக்கப்பட்ட மெக்னீசியம், இவை எல்லாமே நமக்கு வந்து காணப்படுதுங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பருப்புகள் வந்து பல நன்மைகளை நமக்கு வந்து கொடுக்குது. நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், சுவாச கோளாறுகள், இருமல், இதய கோளாறுகள், சர்க்கரை நோய், சரும கோளாறுகள், கேச பிரச்சனைகள், சொரியாசிஸ், பல் பாதுகாப்பு, ரத்த சோகை, இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்கள், இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு துணை புரியக்கூடியதாக பாதாம் பருப்பு இருக்குது. ஸோ பாதாம் பருப்பு அளவாக எடுத்துக்கொண்டு வளமான மருத்துவமைகளை பெற்று நலமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.